கல்வி பத்தி ஏதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எக்கனாமிக்ஸ்ல எத்தனாவது யூனிட் அது? எத்தனை யூனிட் அது? 7th யூனிட்டா? இப்ப கொஞ்சம் மாத்திருப்பாங்க புது சிலபஸ்ல. யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் டாபிக் கல்வின்னு ஒண்ணு இருக்கும். கல்வி, வறுமை, அதெல்லாம் ஒரு சில டாபிக் பார்க்கலாம். இப்ப கல்வி பத்தி நோட் பண்ணுங்க. கல்வி வந்து எந்த பட்டியலில் இருந்துச்சு? இப்போ எங்க இருந்துச்சு? ஏற்கனவே மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியல் மாத்தினாங்களா? எப்ப மாத்தினாங்க? 42ல 1976. டேட்டு 1976. நோட் பண்ணாதீங்க. 1976 டிசம்பர் 18ல சட்ட திருத்தம். 42ல அப்படி என்ன பண்ணாங்க? எங்க மாத்தினாங்க? மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல். இப்ப தற்போது கல்வி எந்த பட்டியல் உள்ளது? பொதுப்பட்டியல். இதுக்கு பிரச்சனையே இப்போ வந்து நீட் எக்ஸாம். அது சரியா? அது உங்களுக்கு போனா நம்ம அது பேச தேவையில்லை. இப்ப என்னன்னு பார்த்துச்சுங்க. எப்ப மாத்தினாங்க கல்வி? பாயிண்ட்ஸ் எதுவும் பார்க்கலாம் சீக்கிரமா. இது பேசிக்னா நம்ம ரிப்பீட் கொஸ்டின், கல்வியோட எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இது. நோட் பண்ணீங்க. நம்ம கொஞ்சம் இப்ப நம்ம காப்பர் பார்த்தோம்ல, காப்பர் எங்க இருந்து பார்த்தோம்? பீரியட் டேபிள் இருந்து ஆரம்பிச்சாதான் வேறு. காப்பர் எங்க இருக்குதோ அந்த இருப்பிடத்துல இருந்து படிக்கணும். அதான் நம்ம டாபிக். அந்த அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எந்த பாயிண்ட் எல்லாம் எழுதலான்ட்டு அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து பேசிக்ல இருந்து எடுக்கணும். நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடிகையில இருந்து ஆரம்பிப்போம். கடிகை என்னது? கல்வி கற்கும் இடம். இது ஒரு கடிகையா? யாச்சுன்னு சொல்லுவாங்க பாரு. இப்ப மதரசா என்னமா? அது கல்வி கற்கும் இடம். கடிகை என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? அவங்களோட இடத்து. ஓகே, அதுவும் அதுதான். எதுங்க? அதுவும் கல்வி கற்கும் இடம் தான். மதரசா. கல்கத்தா மதரசா பள்ளி தொடங்கியவர்னு கேட்டுதான் கொஸ்டின். ஞாபகம் இருக்கா? எங்க? கல்கத்தால தான் இருக்கும். யார் ஆரம்பிச்சாங்க? மதன் மோகன் மாளவியா இல்ல. அது வாரணாசிக்கு போயிட்டீங்க. நீங்க கல்கத்தாவுக்கு வாங்க. இப்போ வாரணாசி. குட். நான் சொல்றேன் இருங்க. இப்போ இவன பிராக்கெட்ல எழுதிங்க. அப்பதான் நம்ம ஈஸியா புரியும். மதரசா, கல்கத்தா மதரசா, வாரணாசி. வாரணாசி சொன்ன உடனே 2 பாயிண்ட் ஞாபகம் நம்ம இம்பார்ட்டண்டா. குட். 3 சொல்லிட்டீங்க. ரோகில்லா போர், ஒழுங்குமுறை சட்டம், மாவட்ட ஆட்சியர் பதவி. திரும்ப சொல்லி பாருங்க. அதுல ரோகில்லா போர், அப்புறம் ஒழுங்குமுறை சட்டம், மாவட்ட ஆட்சியர் பதவி. எந்த சட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஒழுங்குமுறை சட்டம். எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டா 1974. மாவட்ட ஆட்சியர் பதவி 4. மாவட்ட ஆட்சியரும் 4 பக்கமும் என்ன பண்ணோம்? ஃபுல்லா திசை, 4 திசைகளுக்கும் நமக்கு 2 கண்ணா 4 கண்ணா இருக்கணும். அப்ப 4 முடியணும். 1974. ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்கும். 73 74 இயர் இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு பிரச்சனை வருங்க. எப்பவுமே இதை போடலாமா இதை போடலாமான்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சலாம் ஈஸியா நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1973, 74, 1862 இப்படி கொடுக்குறாங்க. இன்னொரு ஆப்ஷன் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் நம்ம. அதை ஏன்? வாரணாசி பீரியடு, ஒழுங்குமுறை சட்டம், அப்டேட் பாயிண்ட் இதை ஈஸியா பிடிச்சிடுவோம். ஆனா ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்படி இருக்கு. 1973 இருக்கு, 74 இருக்குதுன்னா நிறைய எரர் வரும் நமக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் தான் தெரிஞ்சு தப்பு பண்றது. நமக்கு வந்து கரெக்டான மெத்தட்ல எல்லாம் ஃபாலோ பண்ண போடுறது. இதுதான் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் பதவி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க கொஸ்டின். நம்ம மைண்ட் செட்ல 1973 இருக்கும். கரெக்டா? ஆப்ஷன்ல இதான் இருக்கும். கொஸ்டின் சொன்ன ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் பதவி எப்போது உருவாக்கப்பட்டதுதான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணோம்? அவசரமா போயிட்டு 73 போடுவோம். ஒழுங்குமுறை சட்டம் தான் மைண்ட் செட் ஆயிடும் டக்குன்னு. ஆனா 74. ஓகே. அடுத்தது பள்ளி. கடிகை, மதரசா, பள்ளி. யார் சொல்றது? சமணர்கள் கல்வி போதிக்கும் இடம். பாருங்க, ஜென்ரலா சொல்லிட்டேன். ஒண்ணு முஸ்லிம்ஸ்ல ஒண்ணு இருந்தாங்களா? மதரசா. ஜென்ரலா கடிகை ஒண்ணு. நெக்ஸ்ட் பள்ளி, சமணர்கள் மட்டும். சமணர்கள் கல்வி போதிக்கும் இடம். கடிகை வந்து மிக சிறந்தது எங்க இருந்தது? தமிழ்நாட்டுல. ஆமா, காஞ்சிபுரம். மிக சிறந்த கடிகை இருந்த இடம் வந்து
காஞ்சிபுரம், கடிகை, காஞ்சிபுரம். பல்லவர்கள், ஆமா பல்லவர்கள் பேடு. உபனிஷத் அது இருந்தா மட்டும் போதுமா? இது பிளேசஸ் இருக்கு. உபனிஷத்துனா என்ன? கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லணும். சரிங்களா? உபனிஷத் மீனிங் அருகில் அமர வைத்து கற்பித்தல். அருகில் அமர வைத்து கற்பித்தல், இதுதான் வந்து உபனிஷத். நோட் பண்ணிங்க. அடுத்தது இயர் போட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட் சைடு இயர் போட்டு அதனுடைய ரீசன் வந்து ரைட் சைடு எழுதுங்க. அதான் ஈஸியா மைண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இயர் வரணும். 1885, 1785. இதுல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வருங்க. 1785 கல்கத்தா மதரசா. யார் சொன்ன பேரு? வாரணேசி. நல்லா கேப் போட்டு எழுதுங்க. வாரணேசி சிங்ஸ். வாரணேஸ்வர பீரியட் எழுதுங்க. 1872 to 1885 வாரணேசி சிங்ஸ். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல். இந்த ஹிஸ்டரி அப்புறமா எடுக்கிறேன் நானு, கவர்னர் ஜெனரல் டாபிக்க. கடைசி யாரு? கார்ன்வாலிஸ். முதல் வைஸ்ராய் யாரு? முதல் வைஸ்ராய் கார்ன்வாலிஸ். சாரி, கானிங் பிரபு. ஓகே, இது வாரணேசி ஏட்டிங்களா? எங்க ஆரம்பிச்சாங்கன்னா வங்காளத்துல. எது? கல்கத்தா மதரசா, வங்காளம். 1781 1781 1781 பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி. இது ரிப்பீட் கொஸ்டின் தான். பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி எங்கன்னா பனாரஸ். அது ஜோனதன் டங்கன். ஜோனதன் டங்கன். 1813 1813 சொன்னோடனே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஆன்சரு. பட்டய சட்டம். எத்தனாவது பட்டய சட்டம்? அப்படியே 20 கழிச்சிட்டோம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பட்டய சட்டம் போறோம். ஆமா, இதுல நான் தீர்க்க பாருங்க. 93. இதுல 20 கூட்டி 20 தான் கூட்டணும். 13. முதல் இரண்டாவது பட்டய சட்டம் போட்டுங்க. 1830 கல்விக்காக எவ்வளோ? 1 லட்சம். கல்விக்காக 1 லட்சம். கல்விக்காக 10 லட்சம். எத்தனாவது? மூணாவது பட்டய சட்டம். அப்படியே எதுங்க? கல்விக்காக 1 லட்சம், கல்விக்காக 10 லட்சம். 1800 கொஞ்சம் இயர் கொஞ்சம் சஃபில் ஆகும், கொஞ்சம் பாத்துங்க. முன்னப்பின் இருக்கும். இது ஆர்டர் பண்ண முடியல ஒரு சில இதெல்லாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் படிச்சிருவோம், திடீர்னு இன்னொரு பாயிண்ட் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டி வரும். 1800 வில்லியம் கோட்டை கல்லூரி எங்க? கல்கத்தா. யாரு? குட், வெல்லஸ்லி. வில்லியம் கோட்டை கல்லூரி. பிராக்கெட் வெல்லஸ்லி பிரபு. எத்தனாவது கவர்னர் ஜெனரல் சொல்ல முடியுமா? குட், மூணாவது. வாரணேசிங்ஸ், காரன்வாலிஸ், சர்ஜான் சோரு, வெல்லஸ்லி. நாலாவது பாருங்க. இப்போ ஆர்டர் அப்புறம் பார்க்கலாம் தனியா. வேற நாலாவதுன்னு போட்டுங்க. 4th யாரு? வெல்லஸ்லி. துணைப்படை திட்டம் கொண்டு வந்தது யாரு? வெல்லஸ்லி. காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு யார் சொல்றது? காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு பேரு காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு. அதை வந்து யாரு அறிமுகப்படுத்தினா, யாரு இது பண்ணாங்க, வெளியிட்டாங்க? ஏமச்சந்திரன் சொல்லுங்க. நீங்க ரிப்ளை பண்ணீங்க அதுக்கு. காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு. இதை பத்தி பாயிண்ட் சொல்லுங்க, எனக்கு எழுதி வச்சுங்க. அப்புறம் தேடி சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுங்க? கல்கத்தான் போட்டீங்களா? வில்லியம் கோட்டை கல்லூரி. 1835 முக்கியமான பாயிண்ட். 1835 ஏப்ரல். ஆங்கில கல்வி அறிமுகம். ஆங்கில கல்வி அறிமுகம். ஆங்கில கல்வி அறிமுகம். பெண்டிங். வில்லியம் பெண்டிங். இது எத்தனாவது நம்பர் சொல்ல முடியாது அவ்வளவு சீக்கிரம், பட் இயர் மட்டும் நோட் பண்ணுங்க. 18 பெண்டிங் போற பீரியட் 1828 to 1835. 1828 இருந்து 1835 வரை வில்லியம் பெண்டிங். வெஸ்டர்ன் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா, இப்போ யார் அறிமுகம் பண்ணாங்கன்னா,
சப்போஸ் வந்து யாரு ராஜாராம் மோகன் ராய். ரீஃபார்மர்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் எழுதிங்க. மேற்கத்திய கல்வி வரை அறிமுகம் கேட்டா, சட்டம் எட்டியதுன்னு கேட்டா இவங்க யார் காலத்துல, அத கல்விக்குழு தலைவரா இருந்துன்னு கேட்டா மெக்காலே. இப்போ 3 பாயிண்ட் வரும் நமக்கு. மெக்காலே யாரு, பெண்டிங் யாரு, ராஜாராம் மோகன் ராய் யாரு. மேற்கத்திய கல்வி வரும்போது மட்டும் இது 3 பாயிண்ட் பாருங்க. மேற்கத்திய கல்வி வரை அதுல ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்களா நீங்க. மேற்கத்திய கல்வின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்டுக்கு என்ன கொஸ்டின் இருந்தோ அதுக்கு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ரிஃபார்மர்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய், அந்த கல்விக்குழு 8ன்னு கேட்டா மெக்காலே, சட்டம் யார் கவர்னர் ஜெனரல் என்னன்னு கேட்டா பெண்டிங் பிரபு. புரியுதுங்களா? வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொன்னா உங்களுக்கு 3 பேர் வரணும். பெண்டிங், ராஜாராம் மோகன் ராய் அண்டு மெக்காலே. அடுத்த பாயிண்ட் 1857 1857 கல்கத்தா, மும்பை, சென்னை பல்கலைக்கழகம். 3 எழுதிங்க. கல்கத்தா 6 எழுதிங்க. ஃபர்ஸ்ட் எது கல்கத்தா, 2வது மும்பை, 3வது சென்னை. சென்னை செப்டம்பர் 5. அந்த ராதாகிருஷ்ணன் பேர் ஞாபகம் வச்சுங்க. செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணன் பிறந்த நம்ம, அதனால வந்து சென்னை பல்கலைக்கழகம் ஈஸியா ஞாபகம் வச்சுப்போம். மீதி வந்து ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கல்கத்தா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்னு கேட்பாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயர்நீதிமன்றம் கல்கத்தா. அது ஆக்ட் சைல் எழுதிச்சுங்க கொஞ்சம். 1861 ஆக்டின் படி 1862ல 1861 ஓரமா எழுதிச்சுங்க. அதை ஏன்னா முதல் பல்கலைக்கழகம் முதல் கோர்ட் எதுன்னு கேட்பாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயர்நீதிமன்றம் எது? கல்கத்தா. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க? 1861 ஆக்டின் படி. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். 62ல. இது ஒன்னும் டீப்பெல்லாம் அது அந்த அளவுக்கு கேட்கல. இந்த ஆக்டின் படி நீதிமன்றம் 1862ல வந்துச்சு, அவ்வளவுதான். ஸ்பெசிபிக்கா கேட்டாங்கன்னா முதல்ல வந்து கல்கத்தா, அப்புறம் மும்பை, அப்புறம் சென்னை. அதுக்கு பல்கலைக்கழகம் கேட்டாங்கன்னா அது அதேதான். பட் இயர் மட்டும் மாறும். இயர் என்னன்னு கேட்டா, இங்க வரும்போது ஆக்ட் இயரு, இங்க வரும்போது இயரு ஆளு மாறுவாங்க. கரெக்டுங்களா? என்ன ஆள்னா கவர்னர் ஜெனரல் மாறுவாங்க. இங்க பாருங்க 1856 வரைக்கும் டல்ஹௌசி. ஆனா பீரியட்லயே பாத்தீங்கன்னா டல்ஹௌசி பீரியட் தான் தொடங்கப்பட்ட காலேஜ்னு கேட்பாங்க. அதை சாரி யூனிவர்சிட்டி நோட் பண்ணி பிராக்கெட் டல்ஹௌசி போட்டுங்க. டல்ஹௌசியோட பீரியட் 48ல இருந்து 1848ல இருந்து 56 வரை. நான் 3 கவர்னர் ஜெனரலோட பீரியட் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். வாரணாசி சிங்ஸ் எப்போ? 72ல இருந்து 85. ஓகே, 1 சொல்லியிருக்கேன். பெண்டிங் பிரபு, ஆமா, இதெல்லாம் யூஸ் ஆகும் பின்னாடி உங்களுக்கு. 1822 28 to 35. டல்ஹௌசி 1848ல இருந்து 56 வரை. அடுத்ததுங்க 1898. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரி. 1898 பனாரஸ் இந்து பள்ளி. பனாரஸ் இந்து பள்ளி யாரு? அன்னிபெசன்ட். அதே பல்கலைக்கழகம் ஓகே, பக்கத்துல எழுதுங்க. இது வந்து இயர்ல பக்கத்துல எழுதி வச்சுங்க. பனாரஸ் இந்து பள்ளி அன்னிபெசன்ட். 1915ல பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். 1915 மதன் மோகன் மாளவியா. மதன் மோகன் மாளவியா மத்திய இந்து பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. அதை மத்திய இந்து பல்கலைக்கழகம். வாரணாசி. இடம் கேட்கலாம், இயர் கேட்கலாம். யாரு? நெக்ஸ்ட் 1904. 1904 எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். ஆக்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட், பல்கலைக்கழக சட்டம். இன்னொரு ஆக்ட் இருக்கா இல்ல, அதை எழுதிங்க. தொல்பொருள் ஆய்வு சட்டம் பக்கத்துல எழுதி வச்சுங்க. 1904னா உங்களுக்கு 2 இயர் நான் போனேன். 1 பல்கலைக்கழக சட்டம், இன்னொன்னு தொல்பொருள் ஆய்வு சட்டம். யாரு? கர்ஷன் பிரபு. கர்ஷன் பிரபு பிரிக்கும் போது கொஞ்சம் கேப்ல பண்ணோம். கர்ஷன் பிரபா 2ஆ பிரிச்சிங்க. என்னன்னு பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்னது? கவர்னர் ஜெனரல், அப்புறம் வைஸ்ராய். யார் சொல்றது கரெக்டான இயர்? 1890 இல்ல,
கர்சன் பிரபுக்கு சாரி இதுல சாரி காணிக்கு தான் ரெண்டா வரும் இல்லையா? கரெக்ட் தான். கர்சன் ஒரே சாரி 1899 இருந்து 1904. ஓகேவா? காஞ்சி சாரி 1899 1905. அந்த வங்க பிரிவினையும் முக்கியமான வரி வந்து பாத்தீங்கன்னா கர்சன் பெருமா ரெண்டு தான். யூனிவர்சிட்டி ஆக்ட் அண்டு வங்க பிரிவினை. இன்னொன்னு அந்த விவசாய ஆராய்ச்சி மையம் பூசா. கர்சன் பெருமா 3 ஞாபகம் வச்சுங்க. பூசா, விவசாய ஆராய்ச்சி மையம், பல்கலைக்கழக சட்டம், தொல்பொருளாய்வு சட்டம் அண்டு யூனிவர்சிட்டி ஆக்ட். கவர்னர் ஜெனரல் பீரியட் வரும்போது பார்க்கலாம். அதெல்லாம் அரசு பாயிண்ட் எதுங்க? 1904 ஏட்டிங்களா? அடுத்து 1935 வார்தா கல்விக்குழு. 1935 வார்தா கல்விக்குழு. பிராக்கெட்ல எழுதிங்க. அடிப்படை கல்வி எது? யாரு? காந்தி இல்ல, அது ஆசிரமம். ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் 53 1953. அப்படி திருப்பி போன வார்தாவை. குலக்கல்வி திட்டம் பின்னாடி இருக்கு, தனியா படிக்கணும். அதை அது ஒரு கோடு விடர் படி தான் ஈஸியா இருக்கும். இந்த இயர்ல கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த கோட் மறந்துடும். கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க? அந்த 4 மட்டும் தான் ஸ்பெசிபிக் எடுத்து கேட்பான். எது? ஹண்டரு, உட்ஸு, ராலே, சாட்லர், கோத்தாரி. இதுல கொண்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளால ஈஸியா எடுக்க முடியாது. அவங்க கேட்கற கொஸ்டின் எப்படின்னா எப்பவுமே பொறுத்துக்கு தான். அது பிராண்டட் கொஸ்டின். அது அந்த கொஸ்டின் வந்து எங்க வந்தாலும் பொறுத்துக்கு தான் வரும் கொஸ்டின். வேற எதுவும் மேட்ச் போல தவிர வேற எதுவும் இதுலயும் கேட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. அடுத்ததுங்க 1953 குலக்கல்வி. 52 என்னமா என்ன இருக்கு? 53 இல்லையா? சரி எழுதி 52 குலக்கல்வி. 53 தான். ஒரு புக்கில் 52 இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணு பண்ணுங்க, இங்க பாருங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வரும். அந்த மாதிரி என்ன தெரியுமா கொஸ்டின் வரும்? முகமது பின் துக்ளக் டெல்லி டு தலைநகர் மாற்றம். இயர் என்ன வரும்? 1326 to 27 வரும் சில புக்ல. அதான் 25 to 26. ஆக மொத்தம் 26 கன்ஃபார்மா வரும். இல்ல ஆவரேஜா நம்ம அப்படிதான் வரும். இல்ல புக்ல வந்து அப்படிதான் குத்து வச்சிருக்காங்க. இல்ல அதனால ஸ்டாண்டர்ட் வந்து 1326 தான். கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. கோத்தாரி கல்வி குழு கேட்பாங்க. அது மாதிரி 1964 to 66. பசுமை புரட்சி கொஸ்டின் அது மாதிரி தான் வரும். 67 69. சாரி 68. அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா அதே மாதிரி IRDP 79 80. 1979 80 கொஸ்டின் பேப்பர்ல அப்படிதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்றது எனக்கும் தெரியல. இதுலயும் ஸ்டாண்டர்டா கேட்க மாட்டாங்க. இப்படிதான் கேட்கறேன். அப்படின்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ஃபங்க்ஷன் ஆவர்த்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதுல. ஓகே, அடுத்தது 50 குலக்கல்வி ஏட்டிங்களா? ராஜாஜி 21 1921 சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதன் எங்க? மேற்கு வங்காளம், தாகூர். மேற்கு வங்காளம், தாகூர். 26 ஆந்திரா பல்கலைக்கழகம். 26 ஆந்திரா பல்கலைக்கழகம். பிராக்கெட்ல நீதி கட்சின்னு போட்டணும். ஆயிரத்தி 1956 மதிய உணவு திட்டம். 1956 மதிய உணவு திட்டம். காமராஜர். நீதி கட்சியின் மதிய உணவு திட்டம் கேட்டானா இயரு 20. அவன் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்களேன். நீதி கட்சியின் மூலம் தொடங்கப்பட்ட முதல் மதிய உணவு திட்டம் கேட்டானாக்கா 1920 தியாகராஜ் செட்டியார் 1000 விளக்கு பகுதியில. அது எதுங்க? நீதி கட்சின்னு போட்டு முதல் மதிய உணவு திட்டம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ல காலை உணவு வருஷம்
23 பாருங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு, இன்னொன்னு விட்டுட்டேன், மதிய உணவுடைய விரிவாக்கம் சத்துணவு, மதிய உணவு, சத்துணவு, காலை உணவு, இது 3 நோட் பண்ணுங்க. மதிய உணவு 56, சத்துணவு 82, காலை உணவு 2023. மதிய உணவு காமராஜர், அது நீதி கட்சின்னு கேட்டா தியாகராஜ் செட்டியார். மொத்தம் 4 வரணுங்க ஸ்கீம். கேட்டுட்டீங்களா? அடுத்து சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். ஓகே, காலை உணவு திட்டம் மு க ஸ்டாலின். நெக்ஸ்ட் 2005 தேசிய அறிவாண்மை கழகம், 2005 தேசிய நேஷனல் இன்டலெக்சுவல் தேசிய அறிவாண்மை கழகம் ஆரம்பிச்சது சாம் பீட்ரோ. பீட்ரூட் இல்ல, அந்த மாதிரி பேர் வரும், பீட்ரூட் மாதிரி, சாம் பீட்ரூட்டா. தேசிய அறிவாண்மை கழகம். அடுத்தது அது 2005 போட்டுங்க. 1988 நேஷனல் லிட்ரஸி மிஷன், நேஷனல் லிட்ரஸி மிஷன். அடுத்த முக்கிய கல்வி குழுக்கள் ஹெட்டிங் போட்டுங்க. முக்கிய கல்வி குழுக்கள், இப்பதான் அந்த டாபிக் வரும், நோட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் கவனிங்க. 1854 இது தனியா படிச்சுங்க. சார்லஸ் ஹுட் கல்வி, சார்லஸ் ஹுட், சார்லஸ் ஹுட் கல்வி. 1882 ஹண்டர், ஆர்டரா இருந்த ஹண்டர் கமிட்டி. ஹண்டர் கமிட்டியில் 2 இருக்கும், WW ஹண்டரு, WH ஹண்டரு. இது ஒரு சில நேரத்தில் கேட்கிறாங்க கொஸ்டின். ஒரு ஜாலியன்வாலா படுகொலை ரிப்போர்ட் வந்து அந்த குழு எந்த குழு மூலம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாக்கா ஹண்டர் தான் இருக்கும், இனிஷியல் மட்டும் மாறும். ஜாலியன்வாலா படுகொலைக்கு என்ன ஹண்டரு? WH ஹண்டரு, இது WW ஹண்டர். ரொம்ப குழப்பம் இல்லைன்னா வெறும் ஹண்டர் மட்டும் கேட்பாங்க. கல்விக்குழு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. அதுவும் ஆப்ஷன்ல கல்வியும் கொடுக்க மாட்டாங்க, ஜாலியன்வாலா பாடம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. 1882, அப்புறம் 1902 ராலே. இது ஆர்டர் கரெக்டான்னு பாருங்க. அந்த கோட் வேர்டுக்கு எங்க நத்திருக்கேன், தப்பாச்சே. ஃபுட்ல ஹண்டர் ராங், ராலே தான். ராலே ராங்கா ஷூட் பண்ணதுனாலயா 17 ஷூட். ஷாட்லர் ஸ்பீட் எழுதணுங்க. 1917, 1929 ஆர்ஜென்டா 29. ஹார்டாக் 29 ஹார்டாக். 44 ராதாகிருஷ்ணன். 64 44 டு ஓகே 48. ஓகே கேட்டதாம்மா, கரெக்டா இருக்கு. ராதாகிருஷ்ணன். இது மட்டும் கொஞ்சம் கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னோம் சார்லஸ் ஹுட், ஹண்டர், ராலே, ஷாட்லர், ஹார்டாக், ராதாகிருஷ்ணன், கோத்தாரி. இது வைத்துட்டீங்களா? சப்போஸ் நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இயர் வந்து இந்த 2 இயர் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சார்லஸ் ஹுட் கல்விக் கொள்கையும் ஹண்டரும் ரிப்பீட் கொஸ்டின். அது எதுல ஒரு இடத்துல கேட்பாங்க. ஆமா சர்ஜா பேரு ஆமா 44 ஒண்ணு எழுதணும், அதுதான் நான் மறந்துட்டேன். 44ல சர்ஜான்ட். ஓகே ஹர்ஜன்ட். ஆமா கரெக்ட் தான், சர்ஜான்ட் கல்விக் கொள்கை. பாருங்க இது 2 கேட்ப. இது கல்விக்கான மகாசாசனம். இது ஆமா கல்விக்கான மகா சாசனம்.
எதுனா சார்லஸ் வுட். ஓகே, இது பார்க்கலாமா இப்போ? பாருங்க, இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சு அப்படின்னு பாருங்க. பெரும்பாலும் மேட்சிங் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் இது சார்லஸ் வுட், அண்டரு, ராலே, சாட்லர், அர்டாக், சர்ஜான், ராதாகிருஷ்ணன், கோத்தாரி. உங்களுக்கு இந்த 2 இயர் மட்டும் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. பிளஸ் இது இயரை வந்து தெரியலனாலும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனா இந்த ஆர்டர் தெரியணும், எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு, அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, வுட்டுனா மரம், மரத்துல தான் வுட் இருக்கும், இப்படி பார்த்து வச்சுங்க. இப்ப நம்ம 2வது படிக்கும்போது 2வது போயிடும். இப்ப நம்ம செகண்ட் கிளாஸ் 2ஆம் வகுப்புக்கு அதுல படிப்போம் இல்ல, அந்த எறும்பும் புறாவும். கரெக்டுங்களா? கதை ஞாபகம் வச்சிருக்க, எறும்பும் புறாவும் கதை. தண்ணியில சிக்கிக்கும், அந்த இலையை ஒன்று பறிச்சு போறோம் வந்துருமா, ஞாபகம் இருக்கா? அப்புறம் அந்த எறும்பு வந்து அந்த அண்டரை வந்து ஷூட் பண்ணும்போது எறும்பு காலை கடிச்சிடும். இப்பதான் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கொஞ்சம் இங்க பாருங்க. இப்போ வுட் இருக்கு, அதான் மரத்துல ஃபர்ஸ்ட். அதுல அண்டர் என்ன பண்றான், அங்க இருக்கிற குருவியை வந்து என்ன பண்றான், குறி வச்சு தாக்க பாக்குறான். அண்டர் வுட்ல அண்டர் என்ன பண்றான், அது ராங்கா ஷூட் பண்ணிடுறான். அது கரெக்டா குறி வச்சிருந்தாக்கா என்ன ஆகும், இறந்துரும். அது அவன் ராங்கா ஷூட் பண்ணதுனால அந்த பறவைலாம் இறந்துருமா? ராங்கா ஷூட் பண்ண சவுண்ட் வரும். ராங்கா ஷூட் பண்ண உடனே அந்த பறவைகள் என்ன பண்ண பாருங்களேன், அர்ஜென்ட்டா இங்க பாருங்க, வேகமா அர்ஜென்ட்டா ரன், என்னாச்சு, கோ, பறந்து போயிடுச்சு. ஃபுல்லா வேகமா பறந்துச்சு. அவ்வளவுதான். இதுதான் கல்விக்குழு. ஈஸியா நமக்கு ஆர்டர் பண்ணிடலாத. சரி, நீங்க அங்கேயே சார் கரெக்டா ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேயே இறந்து போக வேண்டியதான். பறவை இறந்துரும், நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அப்புறம் ரஜினி டைலாக் மாதிரி தான், குறி வச்சா, ஆமா இங்க வந்து குறி தப்பா வச்சுட்டான். அந்த மரத்துல ஹண்டர் என்ன பண்ணா, ராங்கா ஷூட் பண்ணிட்டான். ராலே ஷாட்லர் ராங்கா ஷூட் பண்ண என்னாச்சுன்னா, அந்த பறவைகள்லாம் சத்தத்தை கேட்டு வேகமா அர்ஜென்ட், அர்டாக், சர்ஜான், ரன், ராதாகிருஷ்ணன், கோ, வெறும் கோ மட்டும் போட்டு பாருங்க. அப்புறம் ஏதோ கோ படம் நினைச்சுக்காதீங்க. கோத்தாரி. ஓகே, அடுத்து போலாம். இந்த 10+2 பிசிறின்னு போட்டுங்க. இது கோத்தாரியே பிளாக்கெட்ல 10+2+3 எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? நடைமுறை 68. சரியா? ஆமா, ரிப்போர்ட் வந்து நடைமுறை 68. நடைமுறை ரிப்போர்ட் 10+2+3 ரிலே அந்த சிஸ்டம் வந்து 68 கொண்டு வந்தாங்க. இதுவும் ஒரு எக்ஸாம் கொஸ்டின் தான். அடுத்து எதுங்க? 1953. இது 2வது பார்ட். நம்ம சொல்றது முன்னாடி பார்ட் சொன்னது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் மொத்தமாவே. இப்போ வந்து இது வந்து ஏற்கனவே ரெடிமேடா கேட்கிற கொஸ்டின். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்காக தனியா எடுத்தேன் நான் வெளியே. அடுத்தது 1953 உங்களுக்கே தெரியும், இடைநிலை கல்விக்குழு. யாரு? டாக்டர் லட்சுமணசாமி முதலியார். இந்த லட்சுமணசாமி லட்சுமி அரசு செட்டியும் கொஞ்சம் குழப்பாங்க வந்து அடிக்கடி. லட்சுமி அரசு செட்டி அது சென்னை வாசிகள். இது வந்து நோட் பண்ணுங்க, லட்சுமணசாமி முதலியார் இடைநிலை கல்விக்குழு 53. அடுத்து 68 தேசிய கல்விக் கொள்கை. 68 தேசிய கல்விக் கொள்கை. பிராக்கெட்ல யாரோட ரிப்போர்ட் அது? எந்த ரிப்போர்ட்டின் படி தேசிய கல்விக்குழு கொண்டு வந்தாங்க? கோத்தாரி கல்விக்குழுன்னு போடுங்க பிராக்கெட்ல. கோத்தாரி கல்விக்குழுனா இப்படி 1964 to 66 அதுல வரும்போது இந்த 68ல எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சரியா? தேசிய கல்விக் கொள்கை 68. அப்படி திருப்பிடுங்க, 68 86 1986 புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி 86 86 புதிய கல்விக் கொள்கை. 65 தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை 65. 1991 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் பேருக்கு ரிப்பீட்டா கேட்பாங்க. 1991 நமக்கு மண்டல லட்சம் மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துடும் டக்குன்னு. 2 இயர் நம்ம ஒண்ணு அந்த எல்பிஜி 1991 இயர் கரெக்டா சொல்லுங்க. 1991 ஜூலை 24 எப்பவுமே மறக்கூடாது நமக்கு. இது எல்பிஜி கரெக்டுங்களா? புதிய பொருளாதார கொள்கை
1991 ஜூலை 24. இப்ப இடம் படிக்கணும் நம்பர். அதே மாதிரி இங்க 1991 பார்க்கும்போது MLL மினிமம் லெவல் லேர்னிங் குறைந்தபட்ச கற்றல் யார் கொண்டு வந்தது? MLL குறைந்தபட்ச கற்றல் கொள்கை அறிமுகம் செய்தவர் 2 எழுத்து தான். தாவே, பேராசிரியர் தாவே. குறைந்தபட்ச MLL 1992. ஆபரேஷன் பிளாக் போர்டு 1992. கரும்பலகை திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்டுன்னு போட்டு இங்கிலீஷ்ல. எதுக்காக கொண்டு வந்தாங்க அதை? எதுக்கு கட்டமைப்பு? என்ன பள்ளி? அதான் முக்கியம். ஆரம்ப பள்ளி, அது இம்பார்ட்டன்ட் வேர்டு. பள்ளின்னு சொல்லுவாங்க காமனா. ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? கட்டமைப்புகள் பிராக்கெட்ல வேணா போட்டுங்க. குடிநீர், மின்சாரம், கழிப்பிட வசதி எக்ஸெட்ரா. அதில் அடிப்படை கட்டமைப்புன்னு போட்டுருவாங்க. கரும்பலை திட்டம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் பேர்லாம் எதுவும் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? என்ன படிச்சுட்டோம்? ஆர்டிகல் 21A ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 51K, ஏகேன்னு கூட போட்டுங்கலாம். ஏன்னா சில நேரத்தில் கொஸ்டின் பிடிக்கிறான். ஆர்டிகல் 45 இதெல்லாம் நம்ம நடத்தியாச்சு, என்ன சொல்லியிருக்கோம் கரெக்டா? இதெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தோட இருக்கிற கல்விகள். அடிப்படை உரிமை வந்து 21A, இது அடிப்படை கடமை. 45 இலவச கட்டாய கல்வி 6 to 14. நீங்க CFA போன கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். CFE அமெண்ட்மெண்ட் 86, சட்ட திருத்தம் 86 பிராக்கெட்ல 2002. அடுத்து NCERT 1946. NCERT போட்டுங்க. NCERT 1946. அது எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். எதுமா? ஓ இதுவா? செக் பண்ணுங்க. 61. இயர் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்புறமா அதை ஒரு புக்ல 46 போட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்ல செக் பண்ணுங்க. ஸ்கூல் புக்ல தான் எடுத்துங்க முதல்ல நீங்க. UGC 53, UGC 53. IGNOU எங்க இருக்கு? இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி, டெல்லி. IGNOU இயர் சொல்லுங்க. 83. UGC SSA சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். அந்த பென்சில்ல 2 குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்குமே. 2001 to 2003. இங்க பாருங்க, பசுமை புரட்சி மாதிரி அந்த கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. அதை 2001 to 2003. RTE ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான உரிமை சட்டம் 1/4/2010. ஆனா கொண்டு வந்தது எப்பன்னு கேட்டா 2009. RTE சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2009. நடைமுறைன்னு கேட்டா 1/4/10. 2 இயரும் எதிங்க. இது வந்து எப்படி கேட்பானா? மேசைப்பாளையம் கொஸ்டின். இதுவும் SSA தொடக்க கல்வி வருமா? இது உயர்கல்வின்னு கேட்டா ஒண்ணு வரங்க. RMSA அது 8th வரையும், 8th இருந்து வரது. இடைநிலை கல்வி 2009. இது தொடக்க கல்வி. SSA தொடக்க கல்வி, RMSA இடைநிலை கல்வி, உயர்கல்வி UGC. அது ரிசர்ச்னு கேட்டாக்கா NCERT. அது இயர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்புறமா 61 தான் லெவல்ல SSA, IGNOU, UGC, NCERT, RTE, RMSA. அமெண்ட்மெண்ட் 42 போட்டுங்க. இதுல கல்விக்கானதுன்னு சொன்னாவே நீங்க ஃபுல்லா சொல்லி 86. அப்புறம் 42 பொதுப்பட்டியலுக்கு இது கல்வி. ஆர்டிகல் 46 என்ன?
அதான போனோம்னா நம்ம 40 எஸ்சி எஸ்டிக்கான கல்வி நலன் போட்டுங்க. எஸ்சி எஸ்டி கல்வி நலன். கல்வி வளர்ச்சியில முதலிடம் ஸ்டேட் சொல்லுங்க. கேரளா. கேரளா போட்டுங்க. யூனியன் பிரதேசத்துல லட்சத்தீவு. பக்கத்துல இருக்கிறோம். எப்படி நம்ம நல்லா படிக்கிறோம் வந்து முன்னாடி உட்காந்து எழுதணும்னா ஓரளவுக்கு படிச்சு பின்னாடி உட்காந்து சந்தோஷமா போவான் அவன். கரெக்டா? ஏன் எப்படி இருந்தாலும் ஒரு 4 கொஸ்டினாவது கேட்பான் நமக்கு. 1 மார்க் கொஸ்டினாவது பார்த்து எழுதிடலாம் எப்படியாவது. அந்த மாதிரிதான் கேரளா பக்கத்துல லட்சத்தீவு இருக்குது. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி. ஜென்ரலாவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நாக்கு தடிமனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேச வராதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இது நம்ம ரியாலிட்டி இல்ல, சொல்லுவாங்க ஸ்கூல்லாம். பாருங்க நாக்கு முனையில தான் இருக்கும். அதெல்லாம் நுனி நாக்கு இருக்கு இல்லையா? இங்க பாருங்க கன்னியாகுமரி இங்க இருக்கு, கேரளா அங்க இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாக்கு தடிமனா இருந்தா பேச வரா சொல்லுவாங்க. நாக்கு குளிர் இருந்துச்சுனாக்க நல்லா படிப்பாங்கன்னு ஒரு கதை இருக்கு தெரியுமாமா? எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க இந்தியாவுடைய நாக்கு பகுதி தான் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்கு, கேரளா இருக்கு. ஓகே, அடுத்தது புது கதையா இருக்கா? ஓகே, ஒண்ணு முடிஞ்சிச்சு. புத்தக தினம் சொல்லுங்க. ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 புத்தக தினம். எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. காமராஜர் பிறந்த நாள். கல்வி வளர்ச்சி நாள், எழுத்தறிவு தினம், புத்தக தினம். இன்னும் ஒண்ணு விட்டு போகுது. குட். தேசிய கல்வி வளர்ச்சி நாள் நவம்பர் 11. இந்த நாளும் நல்லா பார்த்துனுங்க. அது யாருது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறப்பு நவம்பர் 11. தேசிய கல்வி வளர்ச்சி நாள். சாரிமா, தேசிய கல்வி தினம். தேசிய கல்வி தினம் அது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்தது நவம்பர் 11. கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் பிறப்பு ஜூலை 15. புத்தகம் ஏப்ரல் 23. எழுத்தறிவு ஐநா 90. குட். ஐநா எழுத்தறிவு தினம் 1990. ஓவர். கல்வி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், வறுமை. இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு வருதா இல்லையா? ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கா இல்லையா? சரி, இதெல்லாம் எங்க இருந்து திருப்பி நினைக்கிறீங்க? எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், வறுமை. பாவர்ட்டி. வறுமை பத்தி சொல்லுங்க. முன்ன சொன்னோம் இல்லையா, கல்வினா கல்வி முடிஞ்சிச்சு, அடுத்தது வறுமைக்கு போவோம். ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. வறுமைன்னு சொன்ன 5 இயர் பிளான் கரெக்டா? இல்ல வறுமை நிறம் சிகப்பு? கரிபி அட்டவோ நம்ம சரி, எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் சொல்லுங்க. இப்போ டிஎன்பிசினா கீ குத்துக்கால சொல்லணும். நம்ம கரிபி ஆட்டோ என்ற வார்த்தை அறிமுகம் 5. நடைமுறை இதுல என்ன மாற்று கருத்து இருக்கா? சரி, எக்ஸாம்பிள் கீ டிஎன்பிசி டிக் மார்க் போட்டிருக்கல, அது எது? ரெண்டுமே போட்டிருக்கு. அது டென்டேட்டிவ்ல இருக்கும். ஃபைனல் கீ பாத்தீங்களா? ஆமா, 11 எக்கனாமிக்ஸ் புக்ல கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஓகே, வறுமை பத்தி பார்க்கலாம். இருங்க. வறுமைக்கு டெபினிஷன் $2400. ஓகே, எழுதுங்க. இந்த பாயிண்ட் எழுதுங்க. குறைந்தபட்ச தேவையை
குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலை. இப்போ வறுமையில் இருக்காங்க, வறிய நிலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? ஐடியா இருக்காருன்னா, ஒருத்தர் ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னு சொல்றோம். இன்னொருத்தர் இன்னொரு வேர்டு வந்து ரொம்ப வறிய நிலையில் இருக்காங்கன்றான். 3 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு இல்லைன்னா வறுமையா? வறுமை கிடையாது. அப்படி ஆமா, அந்த கலோரி பேஸ் பண்ணி தான் வறுமை. கரெக்டுங்களா? இன்னும் நான் என்ன கேட்டேன், ரொம்ப வறிய நிலையில இருக்காங்க அந்த குடும்பம், அதான் 3 வேளை சாப்பாடு. வேற பின்னாடி யாரா சொல்றீங்களா? ஒண்ணு இடமே இருக்காது. வேற அன்னைக்கு சொன்ன உங்களுக்கு டெபினிஷனு ஒரு வேளை சாப்பாடு. ஓகேவா? உடுத்திய உடை தவிர மீது எதுவுமே எல்லாம் வறியவர். உடுத்திய உடை தவிர எது தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது. நான் ஒரு கோர்ட் கேஸ் போயிருந்தேன் அவரும். சரியா? வறியவர்னா உடுத்திய உடை தவிர மீது எதுவுமே இல்லைன்னா அது வறியவர். ஓகே, பாப்பர்ஸ். வறுமை இது சொன்ன இல்லையா? குறைந்தபட்ச தேவையா பூர்த்தி செய்யல வறுமை. அடுத்த பாயிண்ட். வறுமை பற்றிய கொள்கை இல்ல அறிக்கை. வறுமை பற்றிய அறிக்கை யாரெல்லாம் சொன்னாங்க? இது போன முறை கேட்ட கொஸ்டின் ஆச்சு இல்லம்மா. போன முறை ஏதோ உங்களுக்கு குரூப் 4ல ஏதோ ஒன்று கேட்டாங்களா, அந்த 4 கமிட்டி கொடுத்து ஏதோ ஒரு ஆர்டர் பண்ண சொன்னாங்க. குரூப் 4 குரூப் 2வா? இதுல எந்த எக்ஸாம்? ஒரு 4 கமிட்டி கேட்டாங்களா இல்ல 3 கமிட்டி கொடுத்துட்டு? ஆமா, எந்த எக்ஸாம் அது? ஆனா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கா? ஆமா, ஒரு 3 கமிட்டி கொடுத்துட்டு இப்ப எப்படி நம்ம மொழிக்காக அமைக்கப்பட்ட குழுக்களை வரிசைப்படுத்தன்னு கேட்டாங்க. எது ஃபர்ஸ்ட்? தாரு, ஜேவிபி இதெல்லாம் சொன்னாங்க, சொல்லிட்டீங்க. அதே மாதிரி வறுமை ஒழிப்புக்காக எந்தெந்த கமிட்டி எல்லாம் முதல்ல போட்டாங்க, எந்தெந்த கமிட்டி ரிப்போர்ட் சொன்னிச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதாவது நான் ஒரு நாள் நடத்திட்டு பிறகு மறுநாளே அந்த கொஸ்டின் வந்து பார்த்தேன். நான் நம்ம கிளாஸ்ல முன்னாடி நடத்திட்டோம், ஆனா மறுநாள் அந்த கொஸ்டின் பேப்பர் வருது. ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பர் இப்போ 2024, 23 நடந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இது பாருங்க, வறுமை பற்றிய ரிப்போர்ட் அறிக்கைகள் போட்டுங்க. அது இருக்கும், அப்படி பார்க்கலாம். நோட் பண்ணி பார்க்கலாம். போதுமான வருமானத்தின் தேவை, இதான் வறுமை. போதுமான வருமானத்தின் தேவையே வறுமை. இது டாண்டேக்கர். நாம யாருன்னா வருமானம் போதும்னு சொல்லுவோமாமா? நீங்க யாரும் சொல்லுங்க. நான் இப்ப குரூப் 4ல போறேன், இவ்வளவு சேலை ஒரு 25,000 வருது, குரூப் 2 போறேன் 30,000 வருது, இது போதுமா அப்படின்னு சொல்லுமா? இது சொல்றது யாரா? டாண்டேக்கர். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுங்க? மற்ற குழுக்கள்ங்க, மற்ற ஆய்வு குழுக்கள். அது கொஞ்சம் கொடுமா. மற்ற ஆய்வு குழுக்கள் நோட் பண்ணுங்க. லாக்டவாலா மற்ற குழுக்கள் பிராக்கெட்ல கலோரி அடிப்படையில் போட்டுங்க. 2400 2300 சொல்றான். ஏன் கலோரி பேஸ் பண்ணி சொல்றாங்க? கலோரி அடிப்படையில் போட்டு 1. ஃபர்ஸ்ட் குழு வந்து லாக்டவாலா. லாக்டவாலா. அப்புறம் சுரேஷ் டெண்டுல்கர். அப்புறம் அலுவாலியா. எவ்வளவு கலோரி பேஸ்ல? அலுவாலியா. பகவதி, அலுவாலியா, சக்சேனா. இவங்க எல்லாம் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும் பாருங்க. நீங்க கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இது வறுமைக்காக அமைக்கப்பட்ட குழுக்களில் இருந்து எதுலாம் வந்து சரின்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின். சக்சேனா கமிட்டி. கலோரி பேஸ்ல. இப்ப கலோரி தனியா இருங்க. கலோரி சின்ன ஒரு ரேட்டிங் கொடுங்க. கலோரி என்ன? நம்ம பாருங்க, ஏதோ ஒரு சின்னதா ஒரு வாட்டர், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ
அதில் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஏதோ ஒரு நம்ம சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருப்பாங்கல்ல, இத்தனை கிலோ கலோரி, அது சாப்பிட்டா நமக்கு இவ்வளவு கலோரி நமக்கு எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் நீங்க தான் பாருங்க. அதில் இப்போ கலோரின்ட்டு உணவுப் பொருளினுடைய எரித்து ஆற்றலை கொடுக்குது இல்லையா, அதுதான் வந்து கலோரி நம்ம அளக்கிறோம். உணவுப் பொருளின் ஆற்றல் அளவீடு கலோரி. எரிபொருளும் நம்ம அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி போடுறோம்ல, அதுக்கும் கலோரி தான் பேஸ் பண்ணும். அதிகமான நம்ம போன வார கிளாஸ்ல பார்த்தோம், அதிக எரிபொருள் திறன் கொண்டது எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன். கலோரி மதிப்பில் அதிகமா இருக்கும். ஒரு 4 கொடுத்துட்டு எது எரிபொருள் மதிப்பில் கலோரி மதிப்பில் வரிசை பத்துன்னு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வருமா, ரெண்டாவது எது வரும்? இயற்கை வாயு. மூணாவது மீத்தேன். இது வந்து குரூப் 1ல கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். 4 வாயுக்களை கொடுத்துட்டு எரிபொருளின் அடிப்படையில் வரிசைப்படுத்து, திறன் அடிப்படையில் வரிசைப்படுத்தினத. ஓகே, இது பாருங்க. உணவுப் பொருள் எரித்து ஆற்றல் வெளியிடுவது. பாருங்க, இப்ப வறுமையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 2100 ஒண்ணு டிசைன் பண்றாங்க, 2400 கலோரி டிசைன் பண்றாங்க. எது எதுக்குன்னு பாருங்க. 2100 எதுக்கு? கிராமங்கள், கிராமத்துக்கு. இது மாற்றி சொல்லிட்டுக்கிறேன், நகரம். உழைக்கிறவன் கிராமத்துல இருப்பான் அதிகமா. அப்ப நீங்க கேட்பீங்க, நகரத்துல யாரும் உழைக்கலையா அப்படின்னு. உடல் உழைப்பு அங்க அங்க வந்து மனித உழைப்பு வந்து வேறமா இருக்கும். ஒருத்தர் அங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்கும், பிரெயினுக்கு வேலை. இங்க நிலத்துல கொண்டு போயிட்டு லேப்டாப் வச்சா என்ன ஆகும்? என்ன போல நிலத்துல கொண்டு லேப்டாப் வச்சுன்னு மருந்து உடம்பு போடலான்னு போட்டா என்ன பண்ணுவான்? ஓகே, கிராமம் நகரம். 2400 கல்லூரி கிராமம், 2100 வந்து நகரம். ஃபயர் பிளான் ஒன்று எடிங் போட்டுங்க. கலோரி பேஸ்டு, அப்புறம் வந்து கமிட்டி பேஸ்டு. நெக்ஸ்ட் ஃபயர் பிளான்ல, ஃபயர் பிளான்ல ஜென்ரலா வறுமைக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. எந்த ஃபயர் பிளானு எந்த திட்டங்கள் கேட்பாங்க. இப்ப எப்படி 100 நாள் திட்டம் அப்புறம் சொல்றேன். அதுல ஃபயர் பிளான்னா பர்டிகுலரா யார் சொல்றான்னு கேட்டா யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி பீரியட்ல தான் வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் வந்து ஃபயர் பிளான்ல கொண்டு வர இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப இந்திரா காந்தி பீரியட் பாத்தீங்கன்னா 1966 to 7. 1900 இது பாருங்க, நிறைய பேர் தெரியாம இருந்துச்சு. திரும்ப ரிப்பீட்டா படிக்க உங்களுக்கு ஞாபகம் வருது. ரிப்பீட்டடா படிக்கணும். இந்திரா காந்தி எத்தனாவது பிரதமர்? ஒரு கோடு வேர்ட் சொல்லிட்டு 36 வயது நிலை. கரெக்டா? 3வது பிரதமர் அவங்க தான். 6வது பிரதமர் அவங்க தான். 4 மொராய் தேசாய். 9 சந்திரசேகர். கரெக்டுங்களா? 9 சந்திரசேகர். கரெக்டா? நரசிம்மராவ் 10 அவதாரம். நரசிம்மராவ். ஓகே, இது பார்க்கலாம் அப்புறமா. தான் நான் நத்திருக்கேன். போன முறை பினான்ஸ் கமிஷன் அப்பனா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே. 11வது குஷ்ரோ. 6 பிரம்மானந்த ரெட்டி. 5 ஓகே. 2 சரி. 80 84 இந்திரா காந்தி. சொல்லுங்க. கரிபி ஹட்டாவோன்ற வேர்டை கிரியேட் பண்றாங்க. கரிபி ஹட்டாவோ காயினேஜ் பைன்னு கேட்பாங்க. யார் கிரியேட் பண்ணது? அறிமுகம் இந்திரா காந்தின்னு போட்டுங்க. வறுமை ஒழிப்பு திட்டத்துல மெயினா வந்து இந்திரா காந்தி கொண்டு வர திட்டங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுல 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு இருக்கும். 20 அம்ச திட்டம், இந்த ஃபயர் பிளானு, அப்புறம் அந்த ஐஆர்டிபி எல்லாம் வரும் பாருங்க, அதுவும் வறுமை ஒழிப்புல வரும். ஐஆர்டிபி எத்தனாவது பிளானு? 5th 6th 2 எழுதிங்க. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவோம். இது இயர் சொல்லுங்க. 5th பிளானு. இது டீலிங் கேட்டா எப்படி சொல்லுங்க? டீலிங் கேட்டா வாய்ப்பாடாது 12-24 சொல்லிடுது. நான் அதான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஃபயர் பிளான் படிக்கும் போது சென்ட்ரல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சு படிக்க சொன்னானு. நான் ஏற்கனவே படிச்சு எப்படின்னு கேட்டா 8வது பிளான் 1992 to 97 படிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா எப்படினாலும் ஏறி போயிடலாம், முன்னாடி இல்ல பின்னாடி போயிடலாம். 5வது பிளான் எப்போ? உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இயர் நல்லா கவனிங்களேன். ஃபயர் பிளான் பொறுத்தவரையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு டைம் போயிடும். என்ன பண்ணுவீங்க? நீங்க உடனே பென் எடுப்பீங்க,
கடைசி பக்கம் போவீங்க, எழுதுவீங்களா? 51 ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகும் அது? எப்படி பார்த்தாலும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கு நீங்க. அதனால சென்ட்ரல் ஒரு இயரை படிச்சு வச்சுங்கன்னு சொல்லிட்டு நான். ஆளுக்கு ஒரு பிளான். எத்தனை பிளான் மொத்தமா? 12 பிளான்ல ஏதாவது டிசைட் பண்ணீங்க நீங்க. 5ல இருந்து 5 ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இல்ல 6 ஏதாவது இந்த மாதிரி கேப்ல வரது. இந்த மாதிரி நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? 6 ஞாபகம் டக்குன்னு. நான் இப்ப 8 ஞாபகம் வச்சிருந்தேன், 92 97 மெமரி பண்ணிடணும் அதை. அப்ப என்ன பண்ணலாம்? உடனே முன்னாடி போயிடலாம், அப்புறம் பின்னாடி வந்துடலாம். திடீர்னு வராது நமக்கு. அங்க அவங்க கொஸ்டின் பேப்பர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, எது சரியானது எது சரியற்றதுன்னு கேட்பாங்க. டைம் போயிடும். இது 74 79, இது 80 to 85. ஓகே, இதுவா? ஆமா, அந்த மொராய் தேசாய் பீரியட் வரும் இல்லையா? எந்த பிளான் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலைக்கப்பட்டது? இது கொஸ்டின் முக்கியமானது. எந்த 5 ஆண்டு திட்டம்? பேரு 5 ஆண்டு திட்டம். அது 5 ஆண்டுக்கு பிளான் போடுவாங்க. ஆனா 5 ஆண்டுகளுக்கு முன்பே கழிச்சிட்டாங்க அதை. ஏன்னா அங்க கவர்மெண்ட் மாறுது பாருங்க. 5 ஆண்டுக்கு முன்பே கழிச்சிட்டாங்கன்னா ஃபுல் இயர் வராது. அப்போ என்ன வரும்? 78. அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? என்ன கவர்மெண்ட் வருது? மொரார்ஜி தேசாய் ஜனதா பார்ட்டி ரோலிங் பிளான். இதுக்கு பதில் சென்டர்ல 5க்கு அப்புறம் ரோல். 5வது 5ஆண்டு திட்டத்துக்கு பிறகு வரக்கூடிய புதிய ஒரு ஸ்கீம் எதுன்னு கேட்டா சுயேட்சை திட்டம், ரோலிங் பிளான். எப்படியோ ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சிருங்க? உங்களுக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஏதோ சொல்றீங்களா டக்குன்னு? ஞாபகம் வச்சதுன்றது உடனே ஞாபகம் வரணும். கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கிட்டு யோசிச்சு ஞாபகம் வரத்துல அது. சரியா? இப்ப எப்படி நீங்க சொன்னீங்க 11ஆவதுன்னா உடனே 11ஆவது குடியரசுத் தலைவர் யாரு? அதுவும் ஏவுகணை. எங்க பாருங்க, 11 போட்டோமா, இந்த ராக்கெட் போட்டு விட்டுருங்க. குடியரசுத் தலைவர். அடுத்ததுங்க நெக்ஸ்ட் 5 கரிபியோட்டோ நோட் பண்ணீங்க. தனிநபர் வருமானம். கொஞ்சம் வறுமை ரிமூவ் பண்ணாக்கா என்ன பண்ணலான்னு பாருங்க. தனிநபர் வருமானம் இரட்டிப்பு பண்றாங்க. இந்த கொஸ்டின் கேட்டு நம்ம ரொம்ப குழப்பிட்டாங்களே போன குரூப் 4 குரூப் 2 ஞாபகம் இருக்குங்களா? தனிநபர் வருமானம் இரட்டிப்பு 10th பிளான். இதுவும் வந்து இந்த டாபிக்ல தான் வரும். தனி வருமானம் இரட்டிப்பு 10th 10வது 5ஆண்டு திட்டம். இயர் எழுதிங்க பிராக்கெட்லங்க. முக்கிய திட்டங்கள், முக்கிய வறுமை ஒழிப்பு திட்டங்கள். இந்தியாவில் பெரிய வறுமை ஒழிப்பு திட்டம் எது? ஆமா, MGNREGS. ஃபர்ஸ்ட் NREGP போடுங்க. NREGA, NREGP. இது அப்படியே மாத்துறாங்க. MG NREGA. ஏவா பியா ஆக மொத்தல ப்ரோக்ராம் போடலாம் கடைசியா. NREGA எப்போ ஆக்ட் எப்போ? 2005. சரி, நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். 2 2 கூட்டினா எத்தனை 6 வரும்? 3 2 அந்த 3 2 போட போறோம் பாருங்க. இங்க பாருங்க, 2 2 2 ஆச்சா? இங்க பாருங்க, இந்த 2 சின்னது ஈவனா போட்டுங்க, பெருசா இது 6 போடுங்க. அப்பதான் ஈஸியா புரியும் உங்களுக்கு. இதான் இயர் டேட்டோட கேட்ட கொஸ்டின். பிப்ரவரி 2 2006. அது 2 எப்படி போட்டுருக்கு பாருங்க. 2 2 இப்படி போட்டுங்க. காமனா அந்த 6 மட்டும் பெருசா போட்டுங்க. 3 2 கூட்டினா 6 வந்துடும். இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். ஓகே, இது பாருங்க. இது என்ன பண்றாங்க? MGNREGA என்ன இயர்? 2009. எப்படி ஏன் இந்த டிசைட் பண்றாங்க? 2009 அக்டோபர் 2 காந்தி பிறந்தது. இல்லைங்க, அந்த பஞ்சாயத்து ராஜினுடைய பொன்விழா ஆண்டு தினைவாக 1950 அக்டோபர் 2 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வராங்க. பலவந்த் ராஜ் மேத்தா ஞாபகம் இருக்குங்களா? சரி, 59 ரிப்போர்ட் 59 தானே. பலவந்த் ராஜ் ரிப்போர்ட் 59 57 கொண்டு வராங்க. 59 கொடுப்பாங்க. அதே மாதிரி அசோக் மேத்தா 77 இருந்து 79.
அதே தான் ரிப்போர்ட் தான் நமக்கு மெயின். இது ஃபைனல்ஸ் கொண்டு வராங்க 59 அக்டோபர் 2 பலவந்த் ரெச்சார் ரிப்போர்ட். இது 50 வருஷம் கூட்டி பாருங்க. இது அக்டோபர் போடுங்க, எவ்வளவு மாறுது 2009. இது கூப்பிட்டு 2 போட்டு போறீங்க. அக்டோபர் 2 போட்டு அக்டோபர் 2 4 போட்டு போறீங்க. அக்டோபர் 2 2000 இதான் வந்து பேஸ். 2009 அக்டோபர் 2 தான் வந்து பொன்விழா ஆண்டு தினமாக நினைவாக இந்த பேர் வைக்கிறாங்க. பேரை மாத்துறாங்க. NREGP கூட மகாத்மா காந்தி ஆட் பண்றாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். எங்க போனாலும் வேலை இல்லைனாலும் ஒரு இடத்துல போனா வேலை இருக்கு. பேர் பாருங்க, கேரண்டி. ஜீன் வருதா? ஆனா ஜீன் போட முடியாது. நீங்க எங்க வண்டியிலயோ இல்ல பேர்ல எங்கேயோ என்ன பண்ண அரசு வேலைன்னு போட முடியாது. ஆனா பேர் மட்டும் தாங்க ஜி. அங்க போனா வேலை கன்ஃபார்ம் எல்லாருக்கும் உண்டு. எத்தனை வயசா இருக்கணும்? 18. அரசியதிங்க. IRDP இந்த ஸ்கீம் கொஞ்ச நாள் பார்த்துங்க. 100 நாள் வேலை. இப்போ எத்தனை நாள் இருக்கு? இது 100 days ஒர்க்குன்னு கேட்பாங்க. அதை 150 நாட்டுல 150 நாள் வந்துச்சா? இன்னும் வரல. தற்போது 100 நாள் வேலை இந்தியா ஃபுல்லா விட்டுருங்க. இது வந்து நேஷனல் லெவலு, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கு. 100 நாள் வேலை செய்யறவங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா வேலை செய்யறாங்க. அப்போ அது 100 நாள் வந்து 150 நாள் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ. சரியா? பிராக்கெட்ல போட்டு வச்சுங்க. 100 to 150 அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது. வேணா அவங்க வந்து செக் பண்ணா அந்த அட்டை வச்சிருப்பாங்க. ஒரு கார்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த அட்டையை வாங்கி பாருங்களேன். இதுல இருக்கும் பேர், இந்த ஆப்ல போட்டிருப்பாங்க, இயர் போட்டிருப்பாங்க. 2005 இருக்கும். இதை பாருங்க, NREGA இருக்காங்க. அப்போ NREGA ஒரு ஐபன் போட்டு 2005 இருக்கும். ஆக்ட் அது நடைமுறை பேர் மாற்றம். இந்த ஹிஸ்டரி நோட் பண்ணி கொஞ்சம் அவசியங்க. IRDP தமிழ் எழுதிச்சுங்க. ஒருங்கிணைந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் IRDP 1979 போடுங்க. கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் கேட்டிருந்தாங்க ஒரு முறை. ஆனா இயர் எக்ஸாக்ட் இயர் வந்து 1980 தான். அது ஏன் வந்து சில நேரத்துல கொஸ்டின் பேப்பர்ல எங்க பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். எப்படின்னா தமிழ் படிக்கிறது கயிறா பாம்பா என்ன வேணாமா? அந்த மாதிரி தான். இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க பாருங்க கொஞ்சம். இந்த கொஸ்டின் கேட்ட உடனே என்ன சூஸ் பண்ணுவீங்க பாருங்க. இது ரெண்டும் விட்டுடலாம், இது வராதுன்னு சொல்லிடலாம். கரெக்டா? ஆனா நீங்க வந்து பெண் எடுத்துன்னு போய் இங்க வரும்போது இங்க ஒரு புள்ளி வைப்பீங்களா? கொஞ்ச நேரம் பத்தி இது என்ன பண்ணுவீங்க? அதையும் பார்ப்பீங்க. புள்ளி வச்சுட்டு கம்முன்னு விட்டுட்டா பரவாயில்ல. புள்ளி வச்சு அதையும் பார்ப்பீங்க, புள்ளியும் பார்ப்பீங்க. தப்பு. அது உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏவோ பியா? எக்ஸாம்பிள் கேட்டாங்களே இந்த கொஸ்டின் இருக்கு. ஆப்ஷன் இதுதான். ஆப்ஷன் ஏ 79 80. ஹார்ட் பீட் சொல்லுங்க. ஆவரேஜ் மனிதனுடைய ஹார்ட் பீட் என்னமா சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டர் கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது கேட்ட கொஸ்டினுங்க 78 72 72 74 என்ன பண்ணுவீங்க? 78 72 கரெக்ட். 72 74 தப்பு. ஆவரேஜ்னு கேட்டாங்க. சராசரி மனிதன் கேட்ட உடனே கண்டிப்பா ஹையஸ்ட் போக கூடாது. ஆவரேஜ் சராசரி மனிதன் தான் கேட்கறாங்க. 78 72 பாத்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு லாஸ். படிச்சும் வேணா போயிடும். ட்ரைசம் ஸ்பீடா எழுதுங்க. ட்ரைசம் 79. ட்ரைசம் 1979. IRDP 1980. NREP 1980. NREP 1980. ட்ரைசம் 79. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் FWP 77. வேலைக்கு உணவு திட்டம். வேலைக்கு உணவு திட்டம்
RLGP லேண்ட்லெஸ் RLGP 83. அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கிற கொஸ்டின் பாருங்க. JRY NRY இது எங்க எப்ப ரெண்டுமே 89 தான். கரெக்டா? இது வந்து 4 ஆர்டர் பண்ண சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டுமே 89 தான். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், நேரு வேலைவாய்ப்பு திட்டம். எது கிராமம் எது நகரம்? அது அர்பன் ரூரல் எல்லாமே நகரமாமா. JRY கிராமம், ஜவஹர் வந்து கிராமம். நீங்க கூட பாருங்க, ஒரு சில தெருக்குழா கிணறுலாம் இருக்குல்ல, அங்க எழுதிருப்பாங்க ஜவஹர் வேலைவாய்ப்பு எழுதியிருக்கான். கவனிச்சிங்களா? என்ன இருக்கா இல்லையா? இது நகரம், அர்பன். NRY எது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க? JRY டேட்டு ஏப்ரல். NRY இல்ல, JRY ஏப்ரல். சரி, அப்படியே விட்டுருங்க. ஏப்ரல் ஆரம்பிச்சிருப்பாங்க ஜவஹர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது நேரு. இல்ல, அப்ப நேருவோட குடும்பத்தை ஞாபகம் வச்சுன்னு ஃபர்ஸ்ட் வந்து நேரு, அவங்க பையன் தான் ஜவஹர்லால் நேரு. அப்புறம் வந்து எப்படி வந்துன்னா காலி. புரியுதுல? எங்கெங்க எதை யோசிக்கணுமோ அதை மட்டும் தான் யோசிக்கணும். அந்தியோதயா அண்ணா AAY போன வாரம் டெஸ்ட்ல கூட கேட்டோம். அந்தியோதயா அண்ணா யோஜனா 35 கிலோவா? கரெக்டு தான். அந்த கார்டுக்கு 35 கிலோ அரிசி வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இயர் சொல்லுங்க. அந்தியோதயா அண்ணா யோஜனா 2000. இது இயர் நான் போச்சுனுங்க. சரியா? 35 கிலோ அரிசி வாங்கினா 3 வேளை சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டுலாம். கரெக்டா? கட்டு பாருங்க, 3 வேளை போட்டுறாங்களா? நமக்கு தேவை எப்படியோ ஒண்ணு எக்ஸாம் நாம வந்தா சரி. ஓகேங்களா? 3 வேளை சாப்பாடு ரெடியா இருக்குது. ஏற்கனவே நம்ம இது சொன்னோம் இல்லையா, அந்த சடக் ரோஜ யோஜனான்னு சொல்லும், ஞாபகம் இருக்கா? குண்டு குழிமா இருக்குன்னு சொன்ன ரோடு என்னம்மா? 2002 2000 தான். என்ன பேர் அது? சடக் யோஜனான்னு வரும். சடக்னா ரோடு, யோஜனா திட்டம். அது கிராமத்துல போற ரோடுல மாதிரி எப்படி குண்டு குழிமா இருக்கு. நான் ஏர் போடும்போது ஒன்னு இப்படி போட்டேன், ஒன்னு இப்படி போட்டேன். சரி, ரோடு அப்படி எப்படி இருக்குன்னா அது டேமேஜா இருக்கும். அது 2000 ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப எப்படி சொன்ன? 3 போட்டேன். 2 6. நமக்கு இயர் ஞாபகம் நாங்க எப்படியாவது. அடுத்து இதுங்க. இப்போ ஒரு ஸ்கீம்ல இருக்குன்னா சப்போஸ் அந்த ஸ்கீம் ரன் பண்ண முடியாம போயிடும். சரிங்களா? ஃபண்டோ இல்ல வேற ஏதோ சூழல்லையோ ரன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? மெர்ஜ் பண்ணிடுவாங்க. கொண்டு போய் எந்தெந்த திட்டம் எதை குறைக்கிறான்ட்டு ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அது மாதிரி கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், NRY ஈக்குவல் டு அப்படின்னு கேட்பான். சரியா ரன் பண்ண முடியலன்னா அந்த ஸ்கீம் வேற மெர்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி 20 பேங்க் இருந்துச்சு இல்லையா? தேசிய வங்கிகள் மொத்தமா எத்தனை இருந்தது? மொத்தமா 14 ஒரு 6 20 இருந்ததா? இப்ப எத்தனை இருக்கு? அந்த பேங்க் அங்கேதான் இருக்குன்றீங்களா? இப்ப தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மொத்தம் எத்தனை? இப்போ 19. பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்கோட மெர்ஜ் பண்ணாங்க. பேங்க் ஞாபகம் வரலையா? 1969 1980 1969 14 வங்கிகள், இதுல 6 வங்கிகள், மொத்தம் 20. ஆனா ஒரு பேங்க் என்ன பண்ணாங்க? பஞ்சாப் நேஷனல் பேங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இணைச்ச வர்றதுக்கு எத்தனை ஆயிருக்குப்பா? 22 19. அந்த மாதிரி தான் ஸ்கீம் என்ன பண்றாங்க? மெர்ஜ் பண்றாங்க. இப்போ ஏதுங்க? JRY ஈக்குவல் டு மேக்ஸ் மாதிரி தான். JRY ஈக்குவல் டு யார் சொல்றது? NREP பிளஸ் RLGP. இயர்லாம் என்ன சொல்லியாச்சு, அப்படியே நோட் பண்ணுங்க. ஸ்கீம் மட்டும் நோட் பண்ணுங்க. JRY ஈக்குவல் டு NREP பிளஸ் RLGP. ஏன் மெர்ஜ் பண்றாங்கன்னா அது ரன் பண்ண முடியாதவர்களுக்கு ஃபண்ட் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இப்ப பாருங்க, இது ரெண்டும் வந்து ஒரே ஸ்கீம்ல இருக்கும். JRY ஃபண்ட் வச்சு ரெண்டு ரன் பண்ணுவாங்க. அடுத்து எதுங்க? SG சொன்ன ஜெயந்தி கிராம்
ஸ்வரஜ்கர் யோஜனான்னு பேர் இருக்கு. சொன்ன ஜெயந்தி ஃபுல்லா அப்புறமா நீங்க யூடியூப்ல இது பார்த்து கூகுள்ல இப்போதைக்கு ஸ்கீம் எதுங்க வேணா பேர் சொல்லி பாருங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரஜ்கர் யோஜனா ஈக்குவல் நோட் பண்ணி ஐஆர்டிபி பிளஸ் DWCRA பிளஸ் ட்ரைசம் எதுக்காக? கிராமப்புற இளைஞர். ஆமா, கிராமப்புற இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. ட்ரைசம், DWCRA, MWS. என்னது MWSனா? 1000 கிணறு திட்டம். கேள்விப்பட்டீங்களா? கேட்டிருக்காங்க கொஸ்டின். கிராமத்துல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியாவிலயோ இல்ல பொது இடத்துலயோ அது ஒரு கிணறு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? தெரு கிணறுல நான் சொல்றது பொது கிணறுனா ஒரு புறம்போக்கு இடத்துலயோ இடத்துல ஒரு கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க. இப்ப இல்லது எல்லாத்தையும் எதுவும் இருக்கா? எங்கன்னா இருக்கு. அங்க ஹேண்ட் பம்ப் ஒன்று போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? தெருக்குழாய் அதுக்கு முன்னாடி சுடுகாடு அது இருக்குங்க. அது இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஹேண்ட் பம்ப் இருக்கும். இப்ப இல்ல, அது எல்லாம் கட்டி எடுத்துட்டான். ஹேண்ட் பம்ப் எங்க இருக்குது இப்பெல்லாம்? ஊர்ல இருக்கா? யூஸ் பண்றாங்களா இப்பெல்லாம்? அப்போ அவங்க கண்டிப்பா போனா எக்ஸசைஸ் மாதிரி தான் அது. இப்போ போறாங்க, சின்டெக்ஸ் ஓபன் பண்றாங்க, வந்துடுது. அதுவும் இல்லையா, ஒரு இது வேற போட்டிருக்காங்க, பைப் லைனு. அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எல்லா ஊருக்கு இனிமேல் வந்து டவலில் இருக்கிற தண்ணி கூட அங்கேதான் பில் ஆகும். அங்க கிச்சன்லயே இருக்கும். ஆன் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஹேண்ட் பம்ப்ல போய் கையில் அடிச்சு சண்டை போட்டு. ஓகே, சொன்ன ஜெயந்தி JRY ஸ்கீம் நோட் பண்ணீங்க. அடுத்து ஒண்ணு கங்கா கல்யாண யோஜனா. கங்கா என்ன? கங்கா கல்யாண GKY ஈக்குவல் டு இதுங்க. கங்கா கல்யாணம் வீடு கட்டி தரப்பு. யாருக்குன்னா பிபிஎல் வீடுன்னு ஷார்ட்டா போட்டுருப்பாருங்க. பிபிஎல் வீடுனா டிவில பிபிஎல் டிவி கொடுப்பாங்க. டிவில இல்ல, பிபிஎல் வீடுனா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க. இந்தியாவோட வறுமை கோடு எவ்வளவு பர்சன்டேஜ்? இந்தியாவின் வறுமை கோட்டில் உள்ள நபர்களின் மொத்த சதவீதம் என்ன? யார் சொல்றது? எவ்வளவு பேர் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு இருக்காங்க? ஒரு கோடு போட்டோமா? பார்த்து சொல்றீங்களா? பர்சன்டேஜ் பட்டினி குறியீடு. இந்தியாவில் பட்டினி குறியீடு சொல்லுங்க, எத்தனை பிளேஸ்ல இருக்கோம் நம்ம? 139. இப்போ இந்தியன் பட்டினி குறியீடு 139. அது வறுமை ஒழிப்பு இல்லையா? சரிம்மா, இந்திய வறுமை ஒழிப்பு 139, குறியீடு 132. பட்டினி குறியீடு 132, வறுமை ஒழிப்புல வந்து 139 குறியீடுன்னு போட்டுங்க. இந்தியா வறுமை ஒழிப்புல 139, பட்டினி குறியீடு 132. அடுத்ததுங்க PMRY பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா. பட்டினி குறி பாவர்ட்டி லைன் எதுமா? அதுதான் உங்களுக்கு கேட்டேன் நான். பர்சன்டேஜ் இல்ல. ஆமா, பர்சன்டேஜ் தான். இந்தியாவுடைய வறுமை கோட்டுல எத்தனை % பேர் வறுமை கோட்டுல இருக்காங்க? வறுமை கோட்டு கீழே. அது பேர் வந்து BPL பிலோ பாவர்ட்டி லைன், APL அபவ் பாவர்ட்டி லைன். நமக்கு தேவை வந்து BPL தான். நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு சொல்லுங்க. PMRY பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா, இது ஒரு ஸ்கீம் தான். 2000. 20 அம்ச திட்டம் அது எதுங்க? 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். அது ஒரு வறுமைப்பு தான். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975 இந்திரா காந்தி. MWS மில்லியன் வெல் ஸ்கீம், அது 96. கடைசி 6 வரும். சரி, 6 வந்து தண்ணி இருக்கும். 1996 MWS
RAY ரே ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ஃப்ரீ ஸ்லம் ஏரியா. என்ன சொல்லுவோம் ஃப்ரீ ஸ்லம் ஏரியானா சேரி இல்லா கிராமங்களை உருவாக்குதல். இப்ப கூட பாருங்க பிரதமர் மோடியோட கனவு திட்டம் சொல்றோம்ல, எப்படி அனைத்து கிராமங்களுக்கும் கான்கிரீட் வீடு எல்லாருக்கும். நிறைய இதுங்க சேரி இல்லா கிராமங்களை சேரு இல்ல அப்புறமா ரோடு போடுறாங்கன்றது இங்கிலீஷ்ல எழுதிங்க ஃப்ரீ ஸ்லம் ஏரியா. ஓகே புறா சொல்லுங்க. ஆமாமா புறா இது கேட்ட கொஸ்டின். இது ஒரு வடிவமைப்பு தான். புறானா பறக்கிற புறா இல்ல 23 பிளேஸ்ல வர புறா இல்ல. அதாவது நகரத்துல இருக்கக்கூடிய ஸ்கீம் ஃபுல்லா அந்த ஃபெசிலிட்டி கிராமங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து யாருடைய கனவு திட்டம்? அது அப்துல் கலாம் கனவு திட்டம். காந்தியின் கனவு திட்டம் ஒண்ணு இருக்கும், அப்துல் கலாம் கனவு திட்டம் ஒண்ணு இருக்கும், இப்போ இருக்கிற தற்போதைய பிரதமர் மோடியின் கனவு திட்டம். இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானு காங்கிரீட். அந்த மாதிரி வேற என்ன இஸ்ரோவின் கனவு திட்டம், இஸ்ரோ ககன்யான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நம்மளுடைய கனவு திட்டம் ஏதாவது ஒரு குரூப் போல வேலைக்கு போறதா, ஏதாவது ஒரு குரூப் போறல. என்னமா இருமா யாசின் சொல்றாங்க நமக்கு பிடிச்சது சரியா, நாம் எய்ம் அது பாத்துங்க. ஓகே புறா பஸ் சொல்லுங்க. 2004 அப்துல் கலாமின் கனவு திட்டம் போட்டுங்க. நகர்ப்புற வசதிகளை ஷார்ட்டா எழுதுங்க. நகர்ப்புற வசதிகளை கிராமத்தில் ஏற்படுத்தி தருதல். அம்ருத் 2015. இதெல்லாம் கூகுள்ல போயிட்டு பாயிண்ட் செய்து வச்சுங்க. அம்ருத் ஓகே. அடுத்து கமிட்டி எடுத்துங்க. முக்கிய கமிட்டிகள். கமிட்டி இல்லாத கொஸ்டின் இருக்கா? போன மாதிரி குரூப் எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க கமிட்டில. ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் போர்டு தான் சொல்லுங்க. ஏதோ ஒரு குரூப் போர்டு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் குரூப் போர்டு கேட்டாங்க, குரூப் 2 கேட்டாங்க. இது எஸ்சி போஸ் மரணம் விபத்து, மரணம் இல்ல விபத்து. கோஸ்லா கமிட்டி அது என்ன வேற? கோத்ரா ரயில் எரிப்பு, வேற கமிட்டி கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணி பார்க்கலாம். எழுதணும்.